friends, welcome to Nathila's Treasure House of Art. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்ட் வந்து வார்லி ஆர்ட். அதுக்கு பாருங்கள், நான் வந்து 2 நம்பரில் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நம்பர் 4, ஒன்று வந்து 00. ஸோ 00, 0, 000 இது எல்லாமே அவுட்லைன் போடக்கூடிய ப்ரஷ். ஸோ என்கிட்ட இப்போ 00 இருக்கனால தான் நான் 00 எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட 0வோ 000 அல்லது 00 இருந்தால் ஏதாவது ஒரு ப்ரஷ்ஷு நீங்கள் எடுக்கலாம் அவுட்லைன் போடுறதுக்கு. அப்புறமா நம்பர் 4 எடுத்திருக்கேன், ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப சின்ன படம் தான், ஒரு 2 இன்ச்சு படம் தான். ஸோ அதனால நான் வந்து நம்பர் 4 ப்ரஷ் எடுத்திருக்கேன். உங்களுக்குள்ள பிக்சர் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கூடுதல் நம்பர் ப்ரஷ் எடுக்கலாம். ஸோ எப்போவுமே நம்மகிட்ட வந்து எல்லா நம்பர்லேயும் ஒவ்வொரு ப்ரஷ் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து ரவுண்டுலேயும் சரி, ஃப்ளாட்லேயும் சரி. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிக்சர்ஸ் வரைவோம் இல்லையா. சில இடத்துல இப்போ நான் வந்து இவ்வளோண்டு தான் இருக்கேன் என் பிக்சர். நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் பெருசாக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் ப்ரஷ்ஷே நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வார்லி ஆர்ட்னா நம்பர் 4 ப்ரஷ் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிக்சருக்கு சைஸ்க்கு ஏற்றவாறு நம்ம வந்து ப்ரஷ் வச்சுடணும். ஸோ அதனால் எல்லா நம்பர்லேயும் ஒவ்வொரு ப்ரஷ் இருக்குது எப்போவுமே நல்லது தான். எல்லாம் இன்ட்ரிகேட்டடும். பின்ன இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளாட் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல நம்ம ரவுண்டு யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் நம்ம இப்போ ரவுண்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து ரவுண்டு எடுத்துருக்கேன். அப்புறமா பாருங்கள், இதில் வந்து நிறைய இப்படி லைன்ஸ் வரும். அவுட்லைன் போடணும், இந்த மாதிரி கை கால்லாம் போடக்கு லைன்ஸ் வரும், இந்த கழுத்து போடக்கலாம் லைன் மாதிரி வருது. ஸோ இந்த மாதிரி இப்படி லைன்ஸ் நிறைய இருக்கனால நான் வந்து இந்த 00 ப்ரஷ் நான் எடுத்திருக்கேன். 00 எடுக்கலாம், 0 எடுக்கலாம், அல்லது 000 கூட எடுக்கலாம். அப்புறமா பிளாக் கலர், நான் வந்து இன்றைக்கி பிளாக் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் கலர். அப்புறமா எப்போவுமே 3 பவுல் தண்ணி வச்சுடணும், ஒரு வேஸ்ட் கிளாத். இனி நம்ம பெயிண்டிங் பண்ணலாம். அப்புறமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா, ஃபேப்ரிக் கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆக்ரிலிக் கலர்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண டைமில் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆக்ரிலிக் கலர்ஸ் தான் இருக்குது, ஃபேப்ரிக் கலர்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அது தெரியணும் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம ஆக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ண மீடியம் யூஸ் பண்ணணும், அது இல்லைன்னா அது வந்து பெயிண்ட் வந்து அதில் வந்து நிற்காது அப்படின்னு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு மட்டும். அப்புறமா துணி வந்து நான் பாப்ளின் துணி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ரேஷன் கடை வேட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க. பண்ணலாம், எந்த துணி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து தெரியணும்ல, நம்ம வந்து முதல்ல நம்ம படிக்கச்சில் நம்ம வந்து எந்த துணியில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் ஃபேப்ரிக் பெயிண்டிங் படிச்சுட்டு நீங்களும் நாளைக்கு ஒரு கிளாஸ் எடுப்பீங்களா. அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாத்துலேயும் வேட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய துணி வந்து எந்த துணி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்கு நம்ம வந்து பாப்ளின் துணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன துணி இருக்கோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, உங்களுக்கு விஷயம் தெரியணும், அவ்வளோதான். பின்ன நம்ம கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வீட்டில் இருக்க வேட்டியிலலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சும்மா ஆக்ரிலிக் கலர்ஸில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆனால் நிறைய பேர் கேட்டனால நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஆக்ரிலிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாருக்காவது ஆர்டர் ஒர்க் பண்ணச்சிலையோ அல்லது உங்களுக்கு ஃபேராக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா உங்கள் சாரியில் ட்ரெஸ்லலாம், அந்த மாதிரி பண்ணச்சில் நீங்கள் ஆக்ரிலிக் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதில் மீடியம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மீடியம் யூஸ் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நிற்காது, ஃபேட் ஆகிட்டே இருக்கும். அல்லது ஒரு துவைக்கிறதுல போனாலும் போகலாம், அந்த மாதிரி அங்கேயுமா போகும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டில் வந்து எல்லாமே கலந்தே தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் மீடியம்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம். ஃபேப்ரிக் என்ன தேவையோ அது வந்து அதில் இருக்கும். அதனால தான் இது ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. மற்றபடி உங்கள்கிட்ட வந்து இப்போ ஆக்ரிலிக் கலர்ஸ் தான் இருக்குது, ஃபேப்ரிக் இல்லை, கிடைக்க மாட்டேங்கு அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் ஆக்ரிலிக் யூஸ் பண்ணுங்கள். அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ப்ராக்டிஸ் பண்ணிச்சு நீங்கள் வேடியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்புறமா நம்ம இப்போ வார்லி ஆர்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது பேர் வந்து வார்லி பெயிண்டிங். இது வந்து ஃபோக் ஆர்ட், ஒரு ஃபோக் ஆர்ட், ரொம்ப பழமையான ஒரு ஆர்ட், ஜென்ரேஷனாக பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்ட், ரொம்ப அழகான ஒரு ஆர்ட். இது வந்து ஏன் இதுக்கு பேர் வார்லி அப்படி வந்திருக்குன்னா, ஏன்னா வார்லி அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க.
நம்ம மகாராஷ்டிராவில் வந்து இது மலை பக்கம்லாம் இருக்கும்ல, அங்கே வந்து ட்ரைபல் பீப்புள் இருந்தாங்க. அவங்க அந்த குரூப், அவங்களுடைய பேர் வந்து வார்லி. ஸோ அவங்க தான் இந்த வார்லி ஆர்ட்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இந்த ஆர்ட்டுக்கு பேர் வார்லி ஆர்ட் அப்படின்னு ஆயிட்டு. இப்போ தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஃபோக் ஆர்ட் தான். அது வந்து நம்ம தஞ்சாவூரில் அது வந்து ஆரிஜின் ஆனனால நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது வார்லி பீப்புள் இதை பண்ணனால வார்லி ஆர்ட், அந்த ட்ரைபல் பீப்புள் பண்ணனால. ஸோ இந்த ஆர்ட் வந்து எப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீட்டை வந்து பெயிண்டெல்லாம் அடிப்போம்ல, ஏதாவது அக்கேஷன் வந்து இல்லை ஃபெஸ்டிவல் வந்து நான் வீட்டெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்தில் அவங்க வந்து எந்த அக்கேஷன்னாலும் அவங்க வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும், அப்புறமா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும், வெட்டிங், கல்யாணம், ஏதாவது அப்படி ஃபங்க்ஷன் அப்படி இருந்துன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் வந்து இப்படி பெயிண்டிங் பண்ணுவாங்க. வீட்டு செவுர்லலாம் அவங்க செவுர் வந்து எதால் பண்ணியிருக்கோன்னா மண், அப்புறமா கவுடங், சாணி, அப்புறமா நிறைய அந்த இது இலை, செடி கொடிகள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்க செவுர்லாம் அதை வச்சு தான் அவங்க செவுர் பண்ணுவாங்க. வால்ஸ் பண்ணுவாங்க, செவுர் பண்ணிவிட்டு அப்போ அது வந்து நமக்கு செம்மண் கலரில் தானே இருக்கும். ரெட் சாயில், ரெட் ஆக்கர் கலரில் இருக்கும் அது வந்து. ஸோ அது வந்து செம்மண் கலரில் இருக்கும். அந்த செம்மண் கலருக்கு மேலே இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒயிட் கலர்னால் அதுவும் அவங்க செய்து தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஒயிட் கலர் எப்படி செய்வாங்கன்னா, அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு, தண்ணி, அப்புறமா கம், அந்த இதை பைண்டு பண்ணதுக்கு வேண்டி கொஞ்சம் கம்மும் போட்டு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து ஒரு கூழு மாதிரி பெயிண்ட் மாதிரி ஆக்கிட்டு அவங்க வந்து அதை பெயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பெயிண்ட் பண்ணச்சில் அவங்க வந்து இந்த மாதிரி நான் இப்போ வரைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அவுட்லைன் போட்டுட்ருக்கேன்ல, இந்த மாதிரி தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படியே அவுட்லைன் போடுவாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ண ப்ரஷ்ஷு என்ன தெரியுமா, பேம்பு இருக்குல்ல, மூங்கில், அதை வந்து நல்லா முன்னால் நல்லா ப்ரஷ் மாதிரி ஆக்கிட்டு அவங்க வந்து அதை வந்து ப்ரஷ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா நேச்சுரல் திங்ஸை வச்சு தான் அவங்க இந்த ஆர்ட்டை பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஆர்ட்டுக்கு பிக்சர் வரைஞ்சது எல்லாமே நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம வந்து நிறைய திங்ஸ் பண்ணுவோம்ல, ஆடு மாடு மேய்க்கிறது, பின்ன மீன் பிடிக்கிறது, ஃபார்மிங் பண்ணுறது, பின்ன பிள்ளைங்க விளையாடுறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, குக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி இப்படி ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோமோ, ஒரு ஃபெஸ்டிவல்னால் அந்த ஃபெஸ்டிவலில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், டான்ஸிங் பண்ணுவோம், ஒரு கல்யாணம்னா அந்த பிரைட் க்ரூம்ஸ், ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு கோயில் ஃபெஸ்டிவல்னால் கோயில், அதை சுற்றி ஆட்கள், அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்கோம்ல, அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அந்த அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை வந்து அவங்க இந்த மாதிரி பிக்சர்ஸில் அவங்க வந்து எல்லாமே பெயிண்ட் பண்ணுவாங்க அவங்க வீட்டு செவுர்லலாம். ஸோ அதனால் ஒரிஜினல் வார்லி ஆர்ட் வந்து எப்போவுமே இப்போ நம்ம கேன்வஸில் பண்ணுறோன்னு வைங்களா, கேன்வஸில் நம்ம பண்ண டைமில் அதில் வந்து இந்தியன் ரெட் அப்படின்னு ஒரு கலர் உண்டு. அந்த கலர் தான் பேக்ரவுண்டு, அது ஒரு செம்மண் கலர் மாதிரி, பிரிக் கலர் மாதிரி இருக்கும். அந்த கலர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பின்னால் பேஸ் கொடுப்போம் கேன்வஸில். அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு தான் பண்ணுவோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு வார்லி ஆர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா உண்மையிலே அவங்க அப்படி தானே பண்ணாங்க, ஒரு செம்மண் செவுரில் ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு தானே அவங்க பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரிஜினலாக ட்ரெடிஷ்னலாக ஒரு வார்லி ஆர்ட் பண்ணணும் அப்படின்னா வேறு எந்த கலரும் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த செம்மண் கலர், பிரிக் கலர், அப்புறமா அதுக்கு மேலே இப்படி ஒயிட் கலரை வச்சு தான் அவங்க வந்து இப்படி பெயிண்ட் பண்ணுவாங்க. பின்ன இப்போ நமக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்ல அதே மாதிரி. பின்ன இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து எல்லா கலரும் எல்லாம் நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒயிட் இந்தியன் ரெட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பின்ன நம்ம ஃபேப்ரிக்கில் பண்ண டைமில் நம்ம வந்து இப்போ ஒரு க்ரீன் கலர், ஒரு லைட் க்ரீன் கலர் இருக்குன்னா நம்ம ஃபுல்லாக பிளாக்லேயே பண்ணலாம். அது அழகாக இருக்கும்ல, எந்த கலரும் பிளாக் கூட நல்லா இருக்கும். ஸோ நம்ம அப்படியும் பண்ணலாம், நம்ம விருப்பம் தான், எப்படி வேணாலும் பண்ணலாம்.
ஒரு லைட் ப்ளூ இருக்குது அப்படின்னா அதுலேயும் நம்ம வந்து பிளாக்ல இப்படி பண்ணலாம், இல்லை கலர் கலராகவும் பண்ணலாம். இந்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, வார்லி ஆர்ட்டில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாமே ஷேப்ஸ், நம்ம ஸ்கொயர், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம் கூடுதலாக. அப்புறமா லைன்ஸ், இந்த மாதிரி இப்படி லைன்ஸ் போட்டுருக்கலாம், கை காலுக்கெலாம் லைன் போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி இப்படி லைன்ஸ் போட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட் இது, ரொம்ப ஈஸியும் கூட. யாருனாலும் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் அவுட்லைன் தான் ரொம்ப முக்கியம். அவுட்லைன் போட்டுட்டு, இப்போ நான் ஏன் உங்களுக்கு அவுட்லைன் போடுறேன்னா, நான் ஃபுல்லாக பிளாக்கில் தான் பண்ண போகிறேன், நமக்கு அவுட்லைன் தேவையில்லை. உங்களுக்கு பிக்சர் என்னென்னு தெரியணும்ல, அதுக்கு வேண்டி தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு அவுட்லைனே போடுறேன். இப்போ பாருங்கள், அவுட்லைன் போட்டேன். ஸோ பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு சும்மா ஒரு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதை வந்து பாருங்கள், 2 பேரும் டான்ஸ் ஆடுறாங்க, இங்கே ஒருத்தவங்க கொட்டடிக்கிறாங்க, இங்கேயும் பாருங்கள் 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, இங்கேயும் பாருங்கள் 2 பேர் சேர்ந்து கொட்டடிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக நல்லா ஆடி பாடி நிற்காங்க. ஸோ இப்படி தான் ஒரு இது பிக்சர் இன்னைக்கு. இனி நம்ம இதை ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த ஆர்ட்டை பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. நமக்கு இதுக்கு ட்ரேஸ் பண்ணணும் வேண்டாம், நம்ம கையாலே சும்மாவே வரைஞ்சிடலாம். ஆனால் நமக்கு ட்ரேஸ் பண்ணியும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஆர்ட், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இதே பிக்சர்னாலும் எடுக்கலாம், அல்லது நெட்டில் நிறைய பிக்சர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எப்படி பிக்சர்லாம் எடுக்கணும், ட்ரேஸ் பண்ண எல்லாம் சொல்லி தந்திருக்கேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுபடி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்து நிறைய பிக்சர்ஸ் எடுங்க. இதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, அதில் ஒரு 4-5 பிக்சர்ஸ் சேர்த்தே ஒரே பிக்சராகவே நீங்கள் வந்து அதை வந்து ஒரே பிக்சராக ஆக்கி நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லலாம் இப்படி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் இப்படி பிளாக் வச்சு பண்ணாலே நல்லா தான் இருக்கும். கலர் கலராக கொஞ்சம் டிசைனாக நான் வந்து இன்னொரு கிளாஸில் நான் சொல்லி தரேன். இப்போ இது வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணது இப்படி தானே பண்ணுவோம், அதனால் ஃபஸ்ட்டு இப்படியே இருக்கட்டும் இன்றைக்கி. அடுத்து ஒரு பெயிண்டிங்கில் பேக்ரவுண்ட்லாம் வேறு கலர் போட்டு பிளெண்டிங்லாம் பண்ணி அப்படி ஒரு பெயிண்டிங் நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோ, நாளைக்குள்ள வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா சில நேரங்களில் ஆர்டர் ஒர்க் பண்ண டைமில் சிலவங்க கேட்பாங்க, நல்லா ட்ரெடிஷ்னலாக பண்ணுங்கள், இப்போ உள்ள ஃபேன்சி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க கேட்பாங்கள்ல. அப்போ நீங்கள் வந்து இப்படி பண்ணி கொடுக்கலாம், இப்படி பண்ணலாம். அல்லது ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம், பேஸ் என்னவாக இருந்தாலும் ஒயிட் யூஸ் பண்ணலாம், அல்லது பிளாக், ஏதாவது ஒன்று. பாருங்கள், இது மாதிரி இப்படி தான் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஒரு கிளிப்பிங் ஒன்று ஆட் பண்ணுறேன், அது பாருங்கள். அதில் வந்து கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு டிஷர்ட்டில் பண்ணது. டிஷர்ட்டில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணச்சில் இப்படி நம்ம இப்போ இதில் காட்டன் துணியிலலாம் அடிக்கிறோம்ல, அதே மாதிரி டக்குன்னு இப்படி ஏறி இருந்துடாது கலர், ரொம்ப டைம் ஆகும். அப்படின்னா நிறைய லேயர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது வரும், கொடுத்துட்டே இருக்கணும், அது வந்து குடிச்சிட்டே போவோம் அந்த துணி. டிஷர்ட் வந்து அப்படி நமக்கு ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி செய்தது தான் இந்த பெயிண்டிங், இந்த வார்லி ஆர்ட். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்களா, அதே மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நமக்கு விருப்பம்தான், இப்போ நம்ம எப்படி வேணாலும் அதை பண்ணலாம், நிறையா விதத்தில் அதை பண்ணலாம். அன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, டிஷர்ட்டில் வந்து பண்ணுறது வந்து பெயிண்ட்டு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு. டிஷர்ட்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அது பெயிண்ட்டு குடிச்சிட்டே இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும்.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது டிஷர்ட்டு தானே. அப்புறமா இன்னொரு பிக்சர் இருக்குது பாருங்கள், இது பில்லோ கவரில் இருக்குது பாருங்கள். நான் பாருங்கள் இந்த பிக்சர் இப்போ நான் போடுறேன், அதுவும் கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து பில்லோ கவரில் பண்ணது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸில் எல்லாம் போடுங்க. ஏற்கனவே ஃபில்லிங் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ வெனி பிக்சர் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான். நமக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் முக்கியமே ஃபில்லிங், பிளெண்டிங், அப்புறமா ஷேடிங் தான். நம்ம மூணையுமே பார்த்துட்டோம். இனி நம்ம அதை விதவிதமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது பெயிண்ட் கொஞ்சம் ஸ்மஜ் ஆகிட்டு பாருங்க, இந்த மாதிரி. ஸோ இதான் வார்லி ஆர்ட். ரொம்ப ஈஸி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்ட். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல, வார்லி ஆர்ட்னா என்ன அப்படின்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுங்க. பிக்சர் எடுத்து இந்த மாதிரி வரைஞ்சி அப்புறமா இப்படி ஒரு பெயிண்டிங் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆர்ட் நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.